நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அவர்கள். சார் வணக்கம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு இன்றைக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்தால் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கான தண்டனை விவரங்கள் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறது? இந்த வழக்கில் உண்மையிலேயே மிக சிறப்பான முறையில் புலனாய்வு செய்தது மட்டுமல்ல, தீர்ப்பும் விரைந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அதுவும் பாலியல் வன்முறை வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டின் அடிப்படையில நம்முடைய உயர்நீதிமன்றத்துடைய கண்காணிப்பின் அடிப்படையில் ஒரு பெண் IPS ஆபீசர் உட்பட 2 பேர் இதுல போடப்பட்டு உடனடியாக செஞ்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த வழக்குல ஞானசேகரனுடைய பிற வழக்குகளும் இதுல பூரா கொண்டு வரப்பட்டிருக்க போறாமே. அது மட்டுமல்ல, இந்த வழக்குல முதல்ல போட்டியிட போது 4 பிரிவில் போட்டால் கூட பின்னிட்டு IT ஆக்ட் பிரகாரமும் இதுல 66, 67 சேர்க்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, இவர் ஏற்கனவே இந்த மாதிரி பல வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, இது போல பெண்களை படம்பிடிப்பது, அதை வைத்துக் கொண்டு பிளாக்மெயில் பண்றதெல்லாம் சொல்லிருக்காங்க. ஆகவே தமிழ்நாட்டில் இது போன்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கொடூரமான ஒரு குற்றம் விரைந்து புலனாய்வு செய்ததும், உயர்நீதிமன்றம் அதை தானாக முன்வைத்து எடுத்துக்கொண்டு கண்காணிக்கப்பட்டதும், அதில் உண்மையில சிறந்த முறையில் எல்லாவற்றையும் உள்ளடக்கி சார்ஜ் ஷீட் போட்டு அதை சென்னை மகளிர் மன்றத்தில் மிக சிறப்பான முறையில் ஏறக்குறைய இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டிருக்கிற சாட்சிகள் 29 பேர், 100 சாட்சிகள் காட்டப்பட்டிருந்தால் கூட 29 சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் மிக சிறப்பான முறையில் முன்னப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆகவே இந்த வழக்கு நம்ம தமிழ்நாட்டில் இது போன்றக்கூடிய தொடர்ந்து இது போன்றக்கூடிய வழக்கில் வராமல் இருப்பதற்கு பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்தில் வழக்க பார்த்தோம். அதை தொடர்ந்து வந்துக்கூடிய வழக்கு. இதுல என்ன பண்ணாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய கோளாறின் காரணமாக காவல்துறை திறம்பட செயல்பட்டால் மட்டும்தான் இது போன்ற வழக்குகள்ல விரைந்து நீதி கிடைக்கும். அதற்கு எடுத்துக்காட்டாக ஞானசேகரன் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு மிகச்சிறந்த தீர்ப்பாக, ஒரு வரலாற்று சிறப்பு தீர்ப்பாக நான் கருதுகிறேன். குறைந்தபட்ச தண்டனை இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கக்கூடிய சட்டப்பிரிவுகள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிபதி ராஜலட்சுமி தற்போது எழுப்பி இருக்கிறார். அதற்கான புரிதல் என்ன இருக்கு? அதாவது 10 ஆண்டுகள் இருந்து ஆயுள் தண்டனை வரை சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நிர்பயா வழக்குல 2013 அப்புறம் தான் அந்த திருத்தமே வந்தது. அதுக்கு 10 ஆண்டுகள் தான் இருந்துச்சு போறாமே. இப்ப இது போன்ற கொடூரமான வழக்குகள், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் செய்கிற போது இது போன்ற வழக்குகள் அது ஏதோ திடீர்னு ஏற்பட்ட ஒன்று அல்ல. இது போன்ற நபர் திட்டமிட்டே இது போன்று தொடர்ந்து செய்யக்கூடிய நபராக இருக்கிறார். இவர் சமூகத்தில் வாழ்வதற்கே லாயக்கற்றவர். ஆகவே சமூகமே இதுல மாசுபட்டு போகிற நிலையில இவரை வாழ்நாள் சிறை வரைக்கும் கொடுக்கக்கூடிய பிரிவு தான் 64 பிரிவு 1 சொல்லக்கூடிய இந்த பாரதிய நியாய சங்கீதால இருக்குது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல அதிகபட்ச ஆயுள் தண்டனை, அதிகபட்சமாக வாழ்நாள் சிறை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமா பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல கடந்த முறை நம்ம பொள்ளாச்சி வழக்கிலும் பார்த்தோம். இந்த வழக்கிலும் கூட அதி விரைவான விசாரணை தீர்ப்பு என்பது பாதிக்கப்பட்டவர்கள் முன்வந்து புகார் அளிப்பதற்கு ஒரு சூழலை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒன்றைத்தான் நம்ம பார்த்திருந்தோம். இந்த வழக்கிலும் கூட பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்திருந்தார். அவருடைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதை எப்படி பார்க்கிறீங்க? அது மிக முக்கியமான சொன்னது உண்மைதான். எப்படி பொள்ளாச்சி வழக்குல CBI விசாரணை அப்ப போது உரிய பாதுகாப்பு அவங்களுக்கு அதான் முக்கியம். அவங்களுக்கு வெறும் ரிலீஃப் கொடுக்கறது அல்ல, நிவாரணம் மட்டுமல்ல, மறுவாழ்வு என்ற முறையில் கொடுக்கணுங்கிறத உச்சநீதிமன்றத்துக்கு வழிகாட்டுதல். அது மட்டுமல்ல, பாதுகாப்பு, விக்டிம்ஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் என்று சொல்லி தனியா வந்திருக்கு போறாமே. அந்த அடிப்படையில இந்த பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய ஐடென்டிட்டியை காமிக்காமலும் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்தும் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மிக முக்கியமானது. இந்த 2 வழக்கிலேயும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லீக் ஆயிருக்குது. அவங்களுடைய இந்த எஃப்ஐஆர் விஷயம் அது வெளியே வந்திருக்குது. அதே உள்ளடக்கி தான் இதுல விசாரிச்சிருக்காங்க. ஆகவே இந்த வழக்கில் இருக்கக்கூடிய புலன் விசாரணையும் தீர்ப்பும் ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் போன கருதுறேன். மிக்க நன்றி திரு மோகன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.